கோல்டு ஏறுமா இறங்குமா ஒரே லைனில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது கேட்கறச்சே வந்து அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும்னு சார்ட்டை பார்த்து சொல்ல முடியும். பட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க முடியுங்கிறது சொல்ல முடியாது. பட் நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 36 ட்ரில்லியன் டெட் வந்து யூஎஸில் இருக்குது. அது இருக்கிறதுனால கோல்டு ஏறும். கோல்டோட வேல்யூ வந்து மேனிப்புலேட் பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு கோல்டு எந்த அசட்டாக இருந்தாலும் அதனோட ஹிஸ்ட்ரி கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ கோல்டுக்கு வந்து ஏன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, அது ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் மேற்கூட்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நடந்தது வந்து 1929 கிரேட் டிப்ரெஷன்னு ஒன்று நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக படுத்துட்டுருச்சு. அது எழுந்து வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் நடந்ததுன்னா, அவங்க வாரில் போனாங்க, நிறைய காசு செலவாச்சு, அவங்களோட டெட் ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காமன் பீப்புளுக்கு ஒரு ரூல் எடுத்துன்னு வந்தாங்க. காமன் பீப்புள்கிட்ட கோல்டு இருக்கக்கூடாது, கோல்டு இருந்தால் அது க்ரைம், நீங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் தன்னோட கோல்டு பையில் எடுத்துன்னு போய் இதுதான் இது வந்து ஏஐ ஜெனரேட்டட், இது வந்து நிஜமாவே நடந்ததில்லை, பட் இந்த மாதிரி போய் எல்லாமே கொடுத்தாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னா 26.67 per ounceன்னு வாங்கிட்டாங்க. அவங்க இந்த ரூபா கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சரண்டர் பண்ணிடணும்னு எல்லாரும் போய் கொடுத்தாங்க. கொடுத்த கையோட கொஞ்ச நாளில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோல்டோட வேல்யூ $35 per ounceன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் விற்றது வந்து 20.67க்கு நீங்கள் விற்றாச்சு, உங்கள் கையில் கோல்டு இல்லை. ஆனால் இப்போ கோல்டோட வேல்யூ $35 ஆச்சுன்னா உங்களோட மணி வேல்யூ வந்து கம்மி ஆகிடுறது. உங்கள் மணி வேல்யூ கம்மி ஆகிடுறது. யூஎஸ் டெட்டை ஒரே நிமிஷத்தில் ஃபுல்லாக சைஃபன் அவுட் பண்ணாங்க. இந்த ஐடியா தான் ஒவ்வொரு வாட்டியும் யூஎஸ் பண்ணுவாங்க. அவங்க பாட்டுக்கு மணி பிரிண்ட் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு டெட்டில் போவாங்க. ஆனால் ஒரே நாள் 2 நாளில் அவங்க வந்து தன்னோட டெட்டை கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த டெட்டு மிச்ச கண்ட்ரீஸ் தலையில் தான் வந்து விழும். இதே தான் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குற இது வேல்யூ மணி பிரிண்டிங் வந்து நம்மளோட தலையில் தான் அது இன்ஃப்ளேஷனாக வந்து விழுறது. அவங்க ஆனால் ஒரே நிமிஷத்தில் அவங்க டெட்டை வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். இதோட நிற்கலை இந்த விஷயம். அப்போது கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, $35 ஆயாச்சு அவுன்ஸு. அப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ் கிட்ட வந்து கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்களோ இல்லையோ, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட வந்து கோல்டு வச்சுருக்கோம் ஃபார் டாலர், நாங்கள் உங்ககிட்ட வந்து டாலர் வாங்கினோம் இல்லையா, அந்த டாலருக்கு நீங்கள் கோல்டை கொடுங்க. ஏன்னா டாலர் வேல்யூ டிவேல்யூ ஆயிடுச்சு. இப்போ வந்து காமன் பீப்புள்கிட்டேருந்து வந்து $20 வந்து அவங்க கோல்டு வாங்கிட்டாங்க. $20 அவங்க கோல்டு வாங்கினது, கோல்டோட விலையை ஏற்றிட்டாங்க. கோல்டோட விலையை ஏற்றினதும் கண்ட்ரீஸ் நிறைய வந்து ஃபாரின் ரிசர்வ் வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அது பெட்டர் தானே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து டாலர் இருக்குது, டாலரை வச்சு எங்களுக்கு பேக் கோல்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 1971 எப்போ வந்து கோல்டை வந்து எல்லா கண்ட்ரீஸும் திரும்பி கேட்க ஆரம்பிச்சது, சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துட்டாங்க. மேஜர் கண்ட்ரி சைனா மாதிரி ஆளுங்க இல்லை பெரிய கண்ட்ரீஸ்லாம் அவங்க கோல்டு ரிசர்வ் நிறைய இருக்கும். அவங்க வந்து எங்களோட கோல்டு நாங்கள் வாங்கிக்கிறோங்கிறச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட டாலர்லேருந்து கோல்டை பெக் பண்ண, முன்னாடிலாம் வந்து இவ்வளோ டாலர்னால் அதுக்கு இவ்வளோ கோல்டுன்னு பெக் பண்ணி வச்சுருந்தாங்க. டாலர் வாஸ் பெக்ட் அகெயின்ஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெக்கிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம்னு கிளியராக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா, அதை வந்து ரிமூவ் பண்ணதுனால எவ்வளோ வேணால் டாலர் அவங்க பிரிண்ட் பண்ணலாம். முன்னாடி என்ன இருந்ததுன்னா, இவ்வளோ வந்து டாலர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ அவுன்ஸ்னு ஸ்டாண்டர்டாக இருந்தது. அந்த அவுன்ஸ் வேணால் டிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணலாமே தவிர பிரிண்டிங் அன்லிமிட்டடாக பண்ண முடியாது. அவங்க பிரிண்டிங் அன்லிமிட்டடாக பண்ணாங்கன்னா அவ்வளோ அவுன்ஸ், அது ஐ ப்ராமிஸ் டு கிவ் யூ ஸோ மச் அவுன்ஸ் ஆஃப் கோல்டுன்னு அதில் இருக்கும். இப்போ வந்து அதுலேருந்து பெக் பண்ணுறது ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கோல்டுக்கும் டாலருக்கும் கோரிலேஷன் கிடையாது. அப்போ எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், நாளைக்கு அவங்க என்ன ரூல் வேணால் பாஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக் இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் வந்து ரஷ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாட்டி அவங்க டெட்டு வந்து கிரிப்டோ கரன்சி வழியாக 0 பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்கன்னு. பட் அதுதான் அமெரிக்கன் சீக்ரெட் வெளியில் வந்துருச்சுல, இப்போ அவங்க அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த 1929 என்னாச்சுன்னா, கோல்டு கீழே விழுந்து திரும்பி ஏறிது, கொஞ்ச நாள்லேயே விழுந்து ஏறிது. அந்த மாதிரி இப்போது கீழே விழுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க, பெட்டர். கொஞ்சம் இல்லை, நிறையவே வாங்கிக்கோங்க. கீழே விழுந்து இந்த மாதிரி சினாரியோ நடக்க போகிறதா இல்லையாங்கிறது இந்த பழைய நியூஸை பாருங்கள். 1929 கோல்டு கான்ஃபிஸ்கேஷன் அப்படின்னு சொல்லி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டோரியே உங்களுக்கு வரும். அதை வச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகிறதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்.